மைந்தன் ஐயா கூறி எங்கள் வரவேற்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். Praise the Lord. God bless you, sister. God bless you ஐயா. உங்களோட சத்தத்தை கேட்க இனிமையா இருக்குது. ஆவலோட வார்த்தையை கேட்பதற்கு காத்துக்கிட்டு நிற்கிறோம். ஏர்லி மார்னிங் அதிகாலையில் எழும்பி கத்தருக்கென்று எழுந்து எங்களுக்கு மத்தியில் வந்து எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி உங்களை வரவேற்கிறேன் பாஸ்டர். வாருங்கள், உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. God bless you. நன்றி 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 நன்றி. சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, சுவாமி, இந்த காலை வேளையிலே நித்திய வைத்த நேரத்தோடு எங்களை இணைத்து கொடுத்த மூத்த ஊழியராகிய மைந்தன் ஐயாவை ஆசீர்வதிக்கும் வண்ணமாக இந்த வேளையிலே நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். சுவாமி, இது எங்களுடைய பலத்தினாலேயோ பராக்கிரமத்தினாலேயோ செல்வாக்கினாலேயோ செய்ய முடியாது. ஆனால் அனைவரே உமது ஆவியினால் ஆகும். எனவே இந்த நிமிஷம் வரைக்கும் உண்மை புகழ்ந்து பாடி உண்மை ஆராதித்து பாடல்கள் ஊடாக, ஜபத்தின் ஊடாக, செய்திகளின் ஊடாக உண்மை மேக்னிஃபை பண்ணிய ஒவ்வொரு சகோதரனின் சகோதரியும் உமது கரங்களிலே தருகிறோம். ஆசீர்வதிங்க. அது மனமாக அனைவரே இந்த நித்திய வெளிச்ச நேரத்தை, இந்த சங்கம வானொலி ஊழியத்தை தைரியமாக செய்கின்ற சகோதரன் லெஸ்லி ஐயாவையும் அவருடைய பாரியாரையும் அவரோடு கையிட்டு செய்கின்ற சகல சகோதரன் சகோதரிகளையும் ஊழியக்காரிகளையும் ஆசீர்வதிங்க. உமது நிழலிலே மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கெஞ்சி நிற்கிறேன் சுவாமி. அதனமாக இன்றைய நாளிலும் நடாத்துகிற உமது மகளை ஆண்டவரை தைரியமாக தட்டி கொடுத்து சுவாமி இதை வழி நடத்தும் வண்ணமாக அவரை உமது நிழலிலே மூடிக்கொள்ளுங்கள் என்று கெஞ்சி நிற்கிறேன். இன்றைக்கு என்னோடு இடப்பட்ட வார்த்தை கட்டுகளில் இருந்து விடுதலை. திரைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்ட அவிழ்த்தலையும் கூறவும் அவர் என்னை அனுப்பினார் என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அதை நான் ஆங்கிலத்தில சொல்றேன். The year of the Lord's favor. He has sent me to bind up the broken hearted, to proclaim freedom for the captives and release from the darkness of the prisoners. என்று ஐசாயா 61:1 we are reading. அதாவது Jesus quoted this word in Luke 4:18 and 19. As he read this word to the people in the synagogue, he stopped in the middle of Isaiah 61:2 after the words to proclaim the year of the Lord's favor, rolling up all the scroll, and he said, today this scripture is fulfilled in your hearings. Luke 4:21. The next phrase in Isaiah 61:2, and the day of vengeance of our Lord will come true when Jesus returned to the earth again. We are now under the God's favor. அதனாலதான் நாங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம். We are now under the God's favor. His wrath, அதாவது அவருடைய கடும் கோபம், His wrath is to yet come. அதற்காக நாங்கள் எங்களை அவருடைய 2வது வருகைக்காக எங்களை நாங்கள் தயார் பண்ணி கொள்ள வேண்டும் என உங்களை கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். அதாவது அநேக மக்கள் பலவிதமான கட்டுகளிலே சிக்கி விடுகிறார்கள், இயங்குகிறார்கள். இருளிலே புழுக்கள் போல நெளிந்து எங்கே கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும், யார் எங்களை விடுதலையாக்குவார்கள் என்றெல்லாம் அங்காளிக்கின்றவர்களாகவே இருக்கிறார்கள். விடுதலையின் வழியும் தெரியவில்லை, விடுதலையின் நாயகனையும்
அவர்களுக்கு தெரிய இல்லை. இந்த கட்டுகள் எப்படி வருகின்றன? பெரும்பாலான கட்டுகள் பிசாசின் கிரியைகளில் இருக்கின்றன. சில கட்டுகள் தேவனுக்கு கீழ்ப்படியாமையினால் வருகின்றன. சில கட்டுகள் மனிதனுடைய சுய ஞானத்தினாலும் சக்தியினாலும் வருகின்றன. சில கட்டுகள் ஜென்ம பாவத்தினால் வருகின்றன. சில பெருமையினால் வருகின்றன. சில முற்பிதாக்களின் சாபத்தினாலே வருகின்றன என்று சொல்லலாம். இன்று எங்க பார்த்தாலும் மந்திரவாதிகளும் ஏவல்களும் பிரிய சூனியங்களும் செய்தினைகளும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இவைகள் மனிதனை பயமுறுத்துகிற காரியமே தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஏவல் என்றால் என்ன? பேய்களையும் குட்டி சாத்தான்களையும் துஷ்ட தேவர்களையும் அவர்கள் மேலே ஏவி விடுவது ஏவல். பிசாசுகளுக்கு பரிசீலித்து பொருட்களை மந்திரித்து பிசாசின் கிரிகளை அனுப்புகிறார்கள். இதன் விளைவாக சில வீடுகளிலே எலுமிச்சம்பழத்தை வீசுகிறார்கள். துணி பொம்மைகளை வீசுகின்றார்கள். கெட்டு போன முட்டையை கூட வீசுகிறார்கள் என்று சொல்லலாம். ஆனால் முழுக்க முழுக்க தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து உன்னதமானவரின் மரபிலே சர்வ வளருடைய நிழலிலே தங்குகிறவர்களுக்கு அது சேதப்படுத்தாது. ஆமேன். யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று தெளிவாக எண்ணாகம் 23:23 நாங்கள் வாசிக்கின்றோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று எசாயா 54:17 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து கட்டுண்டவர்களை அவிழ்க்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கூற வந்தார். சில கட்டுகளை நாமே அறுக்க வேண்டியதாக இருக்கிறது. சீயோன் குமாரத்தியே உன் கழுத்தில உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு என்கின்றார் என்று எசாயா 52:2 வாசிக்கின்றோம். பாரம்பரிய கட்டுகளை, பாவ பழக்க வழக்கங்களை, அந்த கட்டுகளை நாம் தான் அவிழ்க்க வேண்டும். அதே நேரம் கர்த்தர் அவிழ்க்கும் கட்டுக்கும் உண்டு, அவருடைய இரத்தத்தினால் தெரிவித்து போகின்ற கட்டுகளும் உண்டு. கர்த்தாவே, நான் உமது அடியேனின் புத்தியினாலும் உமது ஊழிய காரணமாய் நான் இருக்கிறேன், என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர் என்று சங்கீதக்காரன் புலம்புகிறான். சங்கீதம் 116 அதிகாரத்திலே 16 வசனம். சத்ராத் மேஷக் அபேத்நேகோவை கட்டி அக்கினி சுவாலையிலே போட்டார்கள். கர்த்தர் அந்த கட்டுகளை அறுத்தார். தானியேல் 23:26 வசனத்தை வாசித்து கவனியுங்கள். விடுதலையாக்கப்பட்டவர்களோடு அவரும் அக்கினி சூளையில இறங்கி உலாவினார். அந்த கட்டுகளை எல்லாம் எரிந்து போயின. சிம்சோன் மேல ஆவியை ஊத்தி இறங்க பண்ணி பொழுது சிம்சோனை கட்டி இருந்த கட்டுகள் அனைத்தும் அக்கினிப்பட்ட நூல்களை போல எரிந்து சாம்பலாக போனது என்று பார்க்கின்றோம். ஆவியின் கட்டுகள் அனைத்து அக்கினிப்பட்ட நூல் போல் எரிந்து சாம்பலாக போனது. ஆவியானவரும் கூட அவிழ்க்கிறவராய் இருக்கிறார் என்று நியாயாதிபதிகள் புத்தகம் 15வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே வாசிக்கிறோம். நமக்கு விரோதமாக எந்த பிசாசின் கட்டுகளையும் மந்திர தகடுகளையும் கட்டுகளையும் அக்னியினால் சுட்டரித்து சாம்பலாக்கி போடுவார். ஏரோது ராஜா பேதுருவை 2 சங்கிலிகளினாலே கட்டி 2 சேவர்கள் நடுவிலே காவலில் வைத்திருந்தான். அந்த கட்டுகளை அறுக்கும்படியாக கர்த்தர் தமது தூதனை அனுப்பினார். தூங்கி கொண்டு இருந்த பேதுருவை தேவதூதன் விழாவிலே தட்டி எழுந்திர என்று சொன்ன பொழுது உடனே அவன் கைகளிலே இருந்த சங்கிலி
அவிழ்ந்து கீழே விழுந்தது என்று அப்போஸ்தலர் நடவடிக்கை 12வது அதிகாரத்திலே 6-7வது வசனத்திலே வாசிக்கின்றோம். பவுலையும் சீலாவையும் உள்காவல் அறையிலே அடைத்து கால்களை இருள் மரத்திலே கட்டி வைத்தார்கள் என்பதையும் அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலே 24வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இரவிலே அவர்கள் துதித்து பாடிய பொழுது பூமி அதிர்ந்தது, கட்டுக்கள் அவிழ்ந்தன, வாசல்கள் திறவுண்டன. ஆம், துதியின் சத்தம் கட்டுகளை அறுக்கிறது என்றும் சொல்லலாம். பலவிதமான கட்டுகளையும் அதை அவிழ்க்கும் வழிமுறைகளையும் நாம் தியானிக்க போகின்றோம். இது உங்களுடைய கட்டுகளை அறுக்கிறது மட்டும் அல்ல, கட்டை அவிழ்க்கிறதாகவும் ஊதியத்திலே உங்களை கொண்டு செல்கிறதாகவும் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். முதலாவதாக பாவ கட்டு. துன்மார்க்கன் அவனுடைய அக்கிரமங்களை பிடித்து கொள்ளும் தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான் என்று நீதிமொழிகள் 5வது அதிகாரத்திலே 22ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். பாவம் பழக்கமாகிறது. பாவ பழக்கம் வழக்கங்கள் ஒரு மனிதனை கட்டி சிறைப்பிடித்து கொள்ளுகின்றன. முடிவிலே அவை அவனுடைய உயிரையே உறிஞ்சுகிறது என்று சொல்லலாம். பாவத்தின் சம்பளம் மரணம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் ரோமர் 6:23. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று எசேக்கியேல் 18:20 வாசிக்கின்றோம். விளக்கு வெளிச்சத்தை நாடி ஒரு அழகான ஒரு பொன் ஒன்று கவனிங்கள். இது ஒரு பழமொழி போல நான் சொல்லித்தரேன். அதாவது விளக்கு வெளிச்சத்தை நாடி ஒரு அழகான பொன் கொண்டு ஒரு வீட்டுக்குள்ள பறந்து வந்ததான். அங்கிருந்த மின் விளக்கை நோக்கி ஆனந்தமாக அது பறந்து டிப் கப் என்று அதன் பக்கத்திலே ஓடினதாம். முடிவிலே அங்கே ஒரு பெரிய சிலந்தியுடைய வலையிலே அது சிக்கி கொண்டதாம். சிலந்தி தன் 8 கால்களினாலே அதை அரவணைத்தது. அந்த நேரம் அந்த வண்டி என்ன யோசிக்குது, இந்த சிலந்தி தான் எவ்வளவு ஒரு அன்பான ஒன்று, இதல்லவா பாப வலை, நேச வலை என்று அந்த வண்டு எண்ணி இருக்க கூடும். அதே நேரம் சிலந்தி மெல்லிய பசையுள்ள நூல்களினால் அந்த பொன்வண்டை நெருக்க ஆரம்பித்த பொழுது அசைய முடியாதபடி அதை செய்தது. முடிவிலே சிலந்தியின் அருகில் அதனுடைய கழுத்தை கடித்து இரத்தத்தை உறிஞ்சி அந்த கட்டுகளில் இருந்து தப்ப முடியாத பொன்வண்டு துடி துடித்து மரித்து போனது என்று உங்களுக்கு ஒரு மாதிரியை காண்பிக்கின்றேன். சாலமோன் ஞானி பேசின் வீட்டின் அருகிலே சென்ற பெருமையான ஒரு வாலிபனை குறித்து எப்படி எழுதுகிறார். அவள் அவனை பார்த்து முத்தம் செய்தாள் என்றும் தன் மிகுதியான இனிய சொற்களினாலே அவனை வசப்படுத்தி தன் உதவிகளின் மதுரையினாலே அவனை இணங்க பண்ணினாள் என்று நீதிமொழிகள் 7வது அதிகாரத்திலே 13-21வது வசனம் வரைக்கும் வாசிக்கின்றோம். எனவே இந்த வசனங்களை நாங்கள் கைகொள்ளும் பொழுது நாங்கள் கட்டப்படாதபடி தப்பித்துக் கொள்ளலாம். அப்போதான் பவுல் ஆரம்ப வாழ்க்கையில அவர் மனம் திரும்பி சொல்வதை இப்பொழுது பார்க்கிறோம். அவருடைய மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாக போராடுகின்ற வேறொரு பிரமாணத்தை தன்னுடைய அவயங்களிலே இருக்க கண்டார் என்றும் அது அவர் அவயவங்களிலே உண்டான பிரமாணத்துக்கு தன் பாப பிரமாணத்திற்கு அவரை சிறையாக்கி கொண்டது என்று அவர் கதறி அழுகிறார். சொல்றாரு, நிர்பந்தமான மனிதனாக இருக்கின்றேன், இந்த மரண பரநியத்தில் இருந்து யார் என்னை விடுவிக்க போவார்கள் என்ற கேள்வி எழுப்பி கதறினார் என்று ரோமர் 7வது அதிகாரத்திலே 24வது வசனத்திலே வாசிக்கின்றோம். கதறி அழுதார். பாவ கட்டிலே இருந்து விடுதலையாக்க ஒரே வழி அன்பானவர்களே கிறிஸ்துவின் சிலுவையிலே இருந்துதான் வழிகிறது. வழிந்து வருகிற வெளியேற பெற்ற ரத்தம் தான் ஏற்ற கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று 1 யோவான் 1:7 வாசிக்கின்றோம். அவருடைய இரத்தத்தினாலே
பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது. எபேசியர் 1:7 கொலோசியர் 1:14 வாசிக்கின்றோம். கொலோசியர் 1:14 கிறிஸ்து இயேசுவினாலே இவனுடைய ஆதி பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலே இருந்து விடுதலை ஆயிற்றே என்றும் ரோமர் 8:2 வாசிக்கின்றோம். இரண்டாவதாக பலவீனத்தின் கட்டு. அப்பொழுது 18 வருடங்களாக பலவீனப்பட்டவர் ஆடி கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவும் தன்னால் நிமிரக்கூடாத ஒரு கூனியாக இருந்தாள் என்றும் இயேசு அவளை கண்டு தமிழத்தில் அழைத்து, ஸ்திரீயே, நீ உன் பலவீனத்தில் இருந்து விடுதலாக்கப்பட்டாய் என்று சொல்லி தேற்றி அவள் மேல் தனது கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவன் மகிமையை கண்டு தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று லூக்கா 13வது அதிகாரத்திலே 11, 12, 13வது வசனத்திலே வாசிக்கின்றோம். எல்லோரும் அந்த கூடிய பார்த்த பொழுது இயற்கையாக ஏற்பட்ட ஒரு கூன் என்றும் எண்ணினார்கள். பூமியை பார்த்து கீழே நோக்கி கொண்டு இருந்தபடியினாலே வந்த கூன் என்றெல்லாம் எண்ணினார்களானால் கர்த்தரோ அந்த சாத்தானுடைய கட்டு என்பதை எல்லோருக்கும் வெளிப்படுத்தினார். கர்த்தர் ஆபிரகாமின் குமாரத்தியாக அவளை அந்த கட்டிலே இருந்து விடுதலை ஆக்கும்படியாக தன்னுடைய கைகளை அவள் மேல் வைத்த பொழுது அவள் நிமிர்ந்தாள், தேவனை மகிமைப்படுத்தினாள். இன்றைக்கு கர்த்தருடைய தழும்பு உள்ள கரத்தை நம்மேல் வைக்கும் போது அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53:5 1 பேதுரு 2:24 வாசிக்கின்றோம். தம்முடைய குடும்பத்திற்கு வேண்டிய கடமைகளை செய்ய, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய நம்மை அவர் வேலைப்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உங்கள் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்க கூடிய கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் என்று சங்கீதக்காரன் புலம்புகிறான். சங்கீதம் 103:3 அவர் உன் பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நோய்கள் எல்லாம் சுமந்தார் என்றும் உங்களுடைய பலவீன கட்டுகளை இன்றைக்கு தவிர்த்தெறிந்து விடுதலை உங்களுக்கு தந்தருள்வார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மூன்றாவதாக சாத்தானுடைய கட்டு. பல குறி சொல்கிறவர்களும் மந்திரவாதிகளும் சூரியகாரிகளும் சாத்தான் தங்களுக்கு படுத்தி வைத்து அவன் மூலமாக இன்றைக்கு ஜனங்களை கட்டிப்பிடுகிறார்கள். பலவிதமான தீமைகளை ஏவி விடுகிறார்கள் என்றும் சொல்லலாம். சாத்தானால் கடுமையான முறையிலே கட்டப்பட்டிருந்த ஒரு மனிதனை குறித்து லூக்கா 8வது அதிகாரத்திலே 23வது வசனத்தில் இருந்து நாம் வாசிக்கின்றோம். நாங்கள் அநேக வேறாக இருக்கிறதுனாலே எங்கள் வேர் லெகியோன் என்று அந்த பிசாசு சொன்னது. லெகியோன் என்ற வார்த்தைக்கு 6000 என்று அர்த்தமாகும். அந்த அசுத்த ஆவி பிரித்து இருந்தன. உலக பிரமாணமான இரும்பு சங்கிலியின் கட்டுகளை பிசாசு அறுத்தாலும் அதைவிட கொடுமையான கட்டுகள் கொண்டு சென்றது. அவன் தன்னையே காயப்படுத்தி கொண்டு தனிமையாக பிரேத குழிகளின் அருகிலே கல்லறையின் மத்தியிலே வாழ்ந்து வந்தான். எத்தனை கொடூரமான விக்கனங்கள்! ஆனால் கர்த்தரோ தம்முடைய வார்த்தையினால் அந்த அசுத்த ஆவிகளை துரத்தினார். பிசாசின் மேல் பூரண அதிகாரம் உடையவராக இயேசு இருந்தார். அவர் பிசாசின் கிரிகளை அழிக்கும்படியாக வெளிப்பட்ட தேவகுமாரன் என்று 1 யோவான் 3வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நேர பிள்ளைகளே, பிசாசின் மேலும் சத்துருவின் மேலும் கர்த்தருக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இதோ தர்ப்பங்களின் தேர்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்பதை நாங்கள் லூக்கா 10:19வது வசனத்திலே வாசிக்கின்றோம். சிங்கத்தின் மேலே விரியம்பாம்பின் மேலே நீ நடந்து பாலசிங்கத்தையும் பல சர்ப்பத்தையும் விதித்து போடுவாய்.
இது சங்கீதம் 91:13 வாசிக்கின்றோம். இருளில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பிறகு அம்புகளுக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்களுக்கும் மெச்சானத்தில் பாழாகிற சங்கராத்துக்கும் பயப்படாது இருப்பாய் என்றும் சங்கீதம் 91:5-6 வாசிக்கின்றோம். எந்த மந்திர கட்டுகளையும் குறித்து எனக்கு அன்பானவர்களே பயப்படாமல் இருங்கள். உலகத்திலே இருக்கிற முடியல் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று 1 யோவான் 4:4 வாசிக்கிறோம் அல்லவா? மந்திரவாதிகளோடு இருக்கும்படியாக குட்டி சாத்தான்களை பார்க்க நம்மோடு இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள ராஜாதி ராஜாவாக சேனையின் கர்த்தராக அவர் இருக்கிறார் என்பதை 1 யோவான் 4:4 வாசிக்கிறோம் அல்லவா? சத்ருவின் மேலும் சாத்தான் மேலும் நமக்கு ஜெயம் உண்டு. ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால் தங்கள் சாதியின் வசனத்தினாலும் அவரை ஜெயித்தார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கின்றோம். கிறிஸ்து இயேசுவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு தோத்திரம் என்றும் சொல்லுகிறோம். அந்த தோத்திர பலியை நாங்கள் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே 57வது வசனத்திலே வாசிக்கின்றோம். 4வது மரண கட்டுகள். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. விவாக்கம் என்னை பயப்படுத்தியது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது என்பதை நாங்கள் சங்கீதம் 18:5வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அநேகர் மரண கட்டுகளில் கட்டுப்பட்டு மரண பயத்திலே வாழ்கிறார்கள். மறுத்து விடுவேனோ என்கின்ற ஒரு பயம், பிசாசு உயிரை உறிஞ்சி விடுமோ என்கின்ற ஒரு பயம். அதற்காக தாயத்துகளை வாங்கி கட்டுகிறார்கள். மந்திரிக்கப்பட்ட பொருள்களை கொண்டு வருகிறார்கள். கருப்பு கயிறினால் பல முடிச்சுகளை போட்டு தாயத்தை கழுத்தில கட்டி கையிலே தொங்க விட்டு வைத்துக் கொள்கிறார்கள். ஆனாலும் இரவு நேரத்திலே ஒரு திகில், இனம் புரியாத ஒரு கலக்கம் அவர்களுக்கு உண்டாகின்றது. சங்கீதக்காரன் சொல்கிறார், அந்த காலத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டு இருந்த ஒடுக்கத்தினாலும் இருப்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள் என்றும் அவர்களுடைய இருதயத்தை அவர் வகுத்தார், தாழ்த்தினார். அவர்கள் விழுந்து போனார்கள் என்பதை நாங்கள் சங்கீதம் 107:11-12 வாசிக்கின்றோம். எசேக்கியா ராஜாவை பாருங்கள். அவர் வியாதிப்பட்டு மரணத்தில வியாதியாக இருக்கின்ற பொழுது எசாயா தீர்க்கதரிசி வந்து, நீர் உம்முடைய வீட்டுடைய காரங்களை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர் என்று எசாவை தீர்க்க தரிசனமாக எசேக்கியா ராஜாவை பயமுறுத்தினார். ஆனாலும் கர்த்தர் மரணத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறார். எசேக்கியா ராஜா கண்ணீரோடு தேவனுக்கு முன்பாக விண்ணப்பம் செய்த பொழுது கர்த்தர் அந்த மரணத்தின் கட்டுகளை அவிழ்த்து எசேக்கியா ராஜாவுக்கு 15 ஆண்டுகளை நீடித்து கொடுத்தார் என்று தேவன் சொல்லுகிறார். லாசரு மரண கட்டுகளை சூழ்ந்து கொண்டு லாசரு மரித்த 4ஆம் நாளான கர்த்தர் லாசருடைய உயிரை எழுப்பினார் என்று வசிக்கின்றோம். ஆனால் அவருடைய சரீரம் முழுவதும் பிரேத சீலைகளினாலே கட்டப்பட்டு இருந்தது. கர்த்தர் அந்த கட்டுகளை அழுத்து விடும்படியாக செய்தார் என்பதை நாங்கள் யோவான் 11:44 வாசிக்கின்றோம். இந்த வசனங்களை வாசி தியானிகள் அந்த வசனங்களோடு பேசும். பயங்களும் மரணத்தின் கட்டுகளும் பாதாளங்களும் வளமைகளும் உங்களோடு போராடுகிறதா? இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் மரணத்துக்கு அதிகாரி ஆகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படியாகவும் ஜீவகாலம் எல்லாம் மரணத்தினாலேயும் அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார் என்று எதிரேயர் 2வது அதிகாரத்திலே 14-15வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து ஒருவரே மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், கல்லறை வரை அடக்கி அவரை வைக்க முடிய இல்லை, உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு அன்போடு நம்முடைய அருகிலே வந்து பயப்படாதே, நான் முந்தினவரும் உயிர் உள்ளவருமாக இருக்கிறேன், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், ஆமென்
நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவனாக இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்துல 17-18 வாசிக்கின்றோம். மரண பயத்தை மேற்கொள்கின்ற பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையும் நமக்கு உண்டு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாதபடி காலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்து இருக்கிறார் என்று 2 தீமோத்தி 1வது அதிகாரத்துல 7வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நாம் மரணத்தை கண்டு பயப்பட வேண்டிய தேவை இல்லை. ஜெயம் கொண்ட இயேசு நம்மோடு இருக்கிறபடினால மரணத்தின் முதுகெலும்பை தட்டி, மரணமே உன் ஊர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று வெற்றி முழக்கம் போட எங்களால் முடியும் என்பதை நான் சொல்லிங்க. வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 15:55 வாசியங்கள் அந்த வசனம் உங்களோடு பேசும். தாவீது சொன்னார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்தையும் என்னை நீக்கலாக்கி விட்டார் என்று சங்கீதம் 34:4 வாசிக்கின்றோம். என்னுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார் என்றும் அவரோடு கூட மற்ற எல்லோரையும் நமக்கு எப்படி அருளாது இருப்பார் என்று ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனத்திலே வாசிக்கின்றோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்பதையும் 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கின்றோம். கட்டுகளிலே இருந்து விடுதலையாக்கும்படியாக பூமிக்கு வந்த தேவகுமாரன் உங்களை எல்லா கட்டுகளில் இருந்து விடுதலையாக்குவார். விடுதலையாக்கின்ற ஊழியத்தை உங்கள் கரங்களிலே தருவார் என்று சொல்கிறேன். இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே கட்டுகளின் வழியாக நாம் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறவர்களாக இருக்கின்றோம். பாவக்கட்டுகள் கர்த்தரை விட்டு நம்மை தூரமாக விலக்கி விடுவதினாலே ஆண்டவர் கொடுக்கின்ற பரிசுத்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இவர்களை பெற முடியாதபடி தவிக்கின்றோம். இந்த அடிமைத்தனம் எங்களை விட்டு எப்பொழுது நீங்கும் என்று கலங்குகின்றோம். அதே போன்று பலவிதமான வியாதிகள், கட்டுகள் இந்த நாட்களிலே எத்தனையோ மக்களை வாட்டி வதைக்கின்றன. அதே போன்று சோர்வு, கஷ்டங்கள், இல்லாமை, ஆவியினால் கட்டுகள் அனுதின வாழ்க்கையில் நம்மை எத்தனையோ காரியங்கள் சஞ்சலப்படுத்துகின்றன. ஆனால் அவருடைய வார்த்தை மாறாது. பல்வேறு விதங்களில் கட்டப்பட்டு இருக்கின்ற வேளையிலும் அது எப்படிப்பட்ட கட்டாய் இருந்தாலும் நாம் பெருமூச்சு விட்டு கர்த்தரை தோத்தரித்து கதரும் பொழுது கர்த்தர் அந்த கதறுகளை கேட்பார், உங்கள் அழுகையை கேட்பார். தம்முடைய வல்லமையினாலே அவைகளை அறுத்து போடுவார் என்று சொல்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற இப்படிப்பட்ட பல்வேறு விதமான கட்டுகளை குறித்து சோர்ந்து போகாமல் இருங்கள். நீங்கள் வணங்கும் கர்த்தர் சர்வ வல்லவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சங்கீதம் 33:9 வாசிக்கிறோம் என்பதை வாசித்து தியானித்து ஜெயத்தை பெறுங்கள் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிக்கின்றேன். அன்புள்ள தெய்வமே, வாழ்களை எத்தனையோ கட்டுகள் வந்தாலும் கூட அவைகளை குறித்து கவலைப்படாமல் இன்று முதல் அவைகளை மாற்றி அமைக்க வல்லவராகிய உம்முடைய முகத்தையை நோக்கி பார்க்கவும், உபவாசத்தோடு கூடிய ஜெபத்தோடு அதை உமக்கு தெரியப்படுத்தி நிறைவான ஆசீர்வாதங்களை பெறவும் இன்று முதல் சுவாமி எங்களுக்கு அருள்வாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவை என்பதும் ஜெயிப்பதோடு சங்கம தமிழ் கிறிஸ்துவ வானொலியின் ஊடாக கேட்கின்ற செய்திகளின் மூலம் அவர்களையும் பரிசுத்தமாக்கும்படியாக வேண்டுகின்றோம். ஆவியின் அபிஷேகத்தினால் அவர்களையும் முற்றிலுமாக மாற்றி உமது தெய்வீக சாயலை தருகிறபடியினாலே உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். சுவாமி, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நீரே அவர்களுக்கு அருள் தருகிறபடியினாலே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் இனிய நாமத்தினால் பிதாவே ஆமேன் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொள்வதோடு ஒரு சிறிய பாடலோடு முடிக்க ஆசைப்படுகிறேன். எனக்கு சந்தர்ப்பத்தை தாருங்கள். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும்.
கர்த்தர் உம்மை காண வேண்டும். எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே, அறியாமை இருள் விலகி அடிதைய தேவனை காண வேண்டும். உண்மையான ஊழியர்கள் உலகம் எங்கும் செல்ல வேண்டும். சபைகளெல்லாம் தூய்மையாகி சாட்சி வாழ்வு வாழ வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் சாமி கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீர்கள். ஆமேன். மரணமே உன் கூரங்கே. ஆமேன். மரணத்தை வென்றவர் ஒன்றே ஒருவர், இயேசு கிறிஸ்து மட்டுமே. அப்படி கட்டுகளை உடைப்பவர் கர்த்தர் மட்டும்தான். இயேசுவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினால அவர் எல்லா விதமான கட்டுகளை உடைத்து எங்களுக்கு ஜீவன் கொடுத்த தகப்பன் இன்னும் அதிகமாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பவர்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தைகளின் மூலமாக விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பாக. நன்றி பாஸ்டர், அருமையான வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீர்கள். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you பாஸ்டர். நன்றி. அதே வளமாக நமது ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து உங்களிடத்திலிருந்து விடைபெறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you பாஸ்டர். ஆமேன். அருமையான வார்த்தை. இயேசுக்கு மட்டும்தான் எல்லா கட்டுகளை உடைக்க முடியும் என்று அவர் உயிரோடு எழுந்தவர், மரணத்தை வென்றவர். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன். இப்பொழுது நாங்கள் யாவரும் ஒரு மனதோடு